ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் vlog. நான் உங்கள் ரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இவ கிச்சனில் நின்றுட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுதான் நம்ம இன்றைக்கி சமைக்க தான் போகிறோம். இது ஒரு குக்கிங் வீடியோ. அதுவும் என்ன ஸ்பெஷல்னா குட்டி ஸ்பெஷலான சூப்பரான ஃப்ளஃபி பேன் கேக் தான் பண்ண போகிறோம். வித்தவுட் மைதா, பனானாவும் இல்லை. இது வந்து சூப்பராக எசன்ஸும் சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் உங்கள் குட்டீஸ்க்கு என்னென்ன பிடிக்கும், என்ன மாதிரி வீடியோஸ் குக்கிங் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுல் இப்போ வந்து நான் ஆட்டை எடுத்துருக்கேன். ஆட்டா இப்போ வந்து ஆட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட்டா போடுறேன். ஆட்டா இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பால் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு மாவு பதத்தில் வந்து பால் சேர்த்து கொண்டு வந்துக்க போகிறேன். கொஞ்சமாக பாவு சேர்த்து அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆட்டா போட்டிருக்கேன். ஆட்டானா ஒன்றும் இல்லைங்க, கோதுமை மாவு தான். கோதுமை மாவும் கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணி பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். நான் இன்னும் சர்க்கரை உப்பு பட்டர்லாம் போடவே இல்லை. அதுவும் நீங்கள் சேர்க்கணும். இப்போ நல்லா மாவு பதத்தில் வந்துடுச்சு. நான் வந்து ஆட்டா சேர்த்து கொஞ்சம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா நீங்கள் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை, இது பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணுறது அவ்வளோவா யூஸும் கிடையாது. அப்புறம் நான் வந்து பட்டர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெல்டட் பட்டரும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி பட்டரும் சேர்த்துக்கலாம். மெல்டட் பட்டர்னால் கொஞ்சம் சீக்கிரமாக இதாகிடும். இந்த மாதிரி பட்டர்னால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் கரையிறதுக்கு. என்கிட்ட வந்து மெல்டட் பட்டர் இல்லாதனால நான் இப்படி சேர்த்துக்கிறேன். அதை மெல்ட்டும் பண்ணிக்கலாம், ஆனால் நான் மெல்ட் பண்ணி வைக்காதனால இது இப்படியே சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த குட்டி ஸ்பூனில் ஒரு பிஞ்ச், ரொம்ப உப்பு ஆட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் இனிப்பு தெரியாது, ரொம்ப உப்பாக இருக்கும். சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இனிப்பு நல்லாவே தெரியும். நல்லா பட்டர் கரையிறதுக்காக நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஸ்டவ்வும் ஆன் பண்ணி தோசை தவாவை வச்சுட்டு சூப்பராக தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றி திருப்பிக்கலாம். தவா காயட்டும். உள்ள வேகலை. ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை எடுத்து நல்லா தோசை மாதிரி ஊற்றி வச்சு அதுக்கு பக்கத்தாலேயே இன்னொன்று ஊற்றிக்கலாம்.
அதுக்கு சுற்றி ஆயில் விட்டுக்கலாம். ஆயில்ஸ் எல்லா பக்கமும் ஆயில்ஸ் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நான் வந்து முன்னாடியே செஞ்சுருக்கணும், ஆனால் நான் முன்னாடி செய்யாமல் அதுக்கப்புறம் செய்வேன். நல்லா எல்லா இடத்துலையும் இப்போ பேன்கேக் ஐ திங்க் பேன்கேக்ஸ் கருகி போயிடும். சாரி, பேன்கேக் வந்து நம்ம சைடில் விட்ல பேன்கேக்குக்கு தண்ணி சாரி ஆயில் விடாதனால எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்பவே ஜாம் ஆகுது. அது வந்து எனக்கு ஏன்னே தெரியல. அதனால சுற்றி ஆயில் விட்டு ஆயில் பசங்க வச்சு தடவிடலாம். மேலேயே லேசாக தடவிக்கலாம். மேலே வந்து நல்லா ஒரு அழுத்து விட்டுக்கலாம். அழுத்திட்டு திருப்பணும்னா சூப்பரான பேன்கேக் ரெடி ஆயிடும். இதே மாதிரி கார்ட்டூன்ஸ் கேரக்டரில் பொம்மை குட்டி ஸ்டார்ஸ் அந்த மாதிரியும் நம்ம பேன்கேக் வந்து சூப்பராக போடலாம். பாருங்க, சூப்பராக பேன்கேக் ரெடி ஆயிருக்கு.